மாஸ்டர் நான் vlog போட்டே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆச்சு. நான் 1 month எங்கே பிள்ளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 வீடியோ போட்டிங்க. அதுக்கப்புறம் கோஸ்ட் ரைட்டிங்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் கேட்டாங்க. அதை கேட்ட ஒரு 4 நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நான் போடுறேனா இல்லையான்னு நோட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த 1 month எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 to 3 years வந்துட்டு ஒரு பெரிய ட்ரீமாக இருந்தது. ஸோ அதை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண போயிருந்தேன். ஆக்சுவலாக எங்கேயும் இல்லை, லடாக் தான் போயிருந்தேன். என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் வந்துட்டு என்னால் லேப்டாப்பு எதுவுமே என்னால் தூக்கிட்டு போக முடியல. ஸோ இந்த பேக் தூக்கிட்டு போகிறதுக்கே, லக்கேஜ் பேக் தூக்கிட்டு போகிறதுக்கே எனக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருந்தது. அப்படி இருக்கும் போதே என்னால் லேப்டாப் தூக்கிட்டு போக முடியல. ஸோ அதனால் எந்த அப்டேட்ஸும் என்னால் கொடுக்க முடியல யூடியூப்பில். இந்த வீடியோ ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்துட்டு லடாக் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக எடுத்த வீடியோ, இப்போ ப்ளே பண்ணிட்டுருக்கிற வீடியோ. இனி வர்ற வீடியோ வந்துட்டு என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறது வந்துட்டு லடாக் போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஸோ பேக் பண்ணும்போதே நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அந்த வீடியோ தான் நான் வந்துட்டு அப்கமிங் வீடியோவாக இப்போ வருது. ஸோ இது ஒரு பேசிக் திங்ஸ், லடாக்குன்னு கிடையாது. நீங்கள் வந்துட்டு நார்மலாக ஒரு ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னாலே வந்துட்டு இந்த திங்ஸ் எல்லாம் ஒரு பேசிக்கான திங்ஸ். இது இல்லாமல் வந்துட்டு நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே போய் வாங்கலாம், கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்காத பொருள் எதுவுமே இருக்காது. பட் ஒரு இல்லை, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இல்லைங்கும் போது மண்டுக்குள்ளே அந்த ட்ராவல் வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இங்கேருந்தே உங்களால் முடிஞ்ச திங்ஸை எடுத்துகிட்டு போங்க. பட் லைட் வெயிட்டாக எடுத்துகிட்டு போங்க எங்கே ட்ராவல் பண்ணாலுமே. அதுதான் என்னோட ஒரு பெஸ்ட்டு சஜஷன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பேசிக்கான என்னென்ன திங்ஸ்லாம் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகலாங்கிற ஒரு வீடியோ தான் இது. கடைசியில் வந்துட்டு நான் உங்களுக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்தர் யூஸ்க்கு நீங்கள் யூஸும் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மோட்டோ ஆக்சசரிஸ் பார்த்துடலாம். ஹெல்மெட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்துட்டு ரைடிங் ஜாக்கெட் வந்துட்டு என் சைஸுக்கு கிடைக்கிறது கஷ்டம்தான், பட் இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் ஹேட்டு, ஏன்னா வந்துட்டு நம்ம போகிறது எல்லாமே வந்துட்டு இந்த டெல்லி சண்டிகர் சைடெலாம் செம்ம ஹீட்டாக இருக்குது. ஹேட்லாம் இல்லாமல்லாம் உங்களால் கண்டிப்பாக ட்ராவல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீ பேட். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன பேக் எப்பவுமே வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஐடி ப்ரூஃபில். அதுக்கப்புறம் இதில் எல்லாம் கோவிட் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் என்னோடய ஆதார் ஜெராக்ஸ் இது எல்லாமே இருக்குது. அப்புறம் அதில் நாப்கின் இருக்குது. அப்புறம் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஷ்யூ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வெட் டிஷ்யூ. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாஸ்க்கு. இங்கே வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா பவர் பேங்க்கு, சன்கிளாஸ். அப்புறம் எப்போவுமே ஒரு ட்ராவலிங்கில் ஒரு பென் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய மேக்கப் ஐட்டம். ஸோ இது மேக்கப் ரொம்பலாம் பண்ண மாட்டேங்க. சன்ஸ்க்ரீன், இது கண்ணாடி, இது பவுடரு, இது 2 லிப் கிளாஸ், லிப்ஸ்டிக், அவ்வளோதான். வேறு எதுவும் எல்லாம் எடுக்கல. நான் வேறு எதுவும் யூஸ் பண்ணவும் மாட்டேன். இதில் பார்த்திங்கன்னா மைக்கு வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பென்ட்ரைவ் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது என்னோடய ஸ்ட்ரெயிட்னர். ஏன்னா என்னோடது எப்போ முடி எப்போ கலையும்னு நல்லா இருக்கிறனாலாம் வந்துட்டு வெளியெல்லாம் போக மாட்டேன். எப்போது வெளியே போனால் மட்டும்தான் முடி வந்துட்டு பாலாப்படுத்தும். தண்ணி எப்போவுமே 2 பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போது ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். இது வந்துட்டு வேலெட் எப்போவுமே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயே ஐடி ப்ரூஃப்ஸ் இருக்குது. ஒரிஜினல் வந்துட்டு உங்களுக்கு ஆதார் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் எப்போவுமே கேட்பாங்க. ஸோ எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் பேசிக். பேஸ்ட்டு, எப்போவுமே சோப் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணாதீங்க லாங் ட்ராவலுக்கு. ஏன்னா சோப் வந்துட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா பேக்கில் வைக்கும்போது வெட்டாயிரும். ஸோ அது ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்துட்டு என்னோடய ஃபேஸ் வாஷ், பர்ஃப்யூம் எடுத்திருக்கேன். வேணால் எப்போ குளிப்போம் எப்போ குளிக்க மாட்டோன்னே தெரியாது, ஸ்மெல்லோடலாம் ஓட்டிகிட்ருக்க முடியாது. ஸோ பர்ஃப்யூம், ஷாம்பூ, அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் எப்போ யூஸ் பண்ணுற VWash. அப்புறம் நான் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்துட்டு ஒரு 4-5 வாங்கியிருக்கேன். இப்போ ட்ரெயினில், ஏன்னா ஒரு ஃப்ளைட்டில் போயிருந்தால் தெரியாது, பட் ட்ரெயினில் போகும்போது வந்துட்டு அது ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ட்ரெயினில் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி காசு போகும். ஸோ முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னர்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு ஹைக்கிங் ஷூ, அதுக்கு வந்துட்டு சாக்ஸு. நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு ஸ்லிப்பர் தான் போட்டு போகிறேன். ட்ரெயினில் போகிறனால வந்துட்டு எனக்கு ஸ்லிப்பர் கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் அது வந்துட்டு லெதர் ஜாக்கெட். இது வந்துட்டு ஒரு 3 டவல் எடுத்திருக்கேன். பெட்ஷீட் ஒரு ஹேண்ட்கர்ச்சீஃப் எப்பவுமே வச்சுக்கோங்க. பெட்ஷீட் வந்துட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்துட்டு ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்களோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பெட்ஷீட் இப்போ ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் எடுத்து வச்சுட்டா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்துட்டு
டெக்கத்லானில் வாங்கினது. டெக்கத்லான் வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. இதை வந்துட்டு டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது ஒரு ஸ்வெட்டர், அது தேர்மல் லேயர். ஒரு க்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 7 டிஷர்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஜீன்ஸ் பேண்ட் ஒரு 4, அப்புறம் ஒரு நைட் ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஒரு ஷால் எடுத்துக்கோங்க எப்போவுமே ஒரு கேர்ள்ஸ் போனீங்கன்னா. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பேசிக்காக நான் எடுத்து வச்சது. சேஃப்டிக்கு வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி லைட்டரு, நைஃபு, அதுக்கப்புறம் டார்ச் இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக எடுத்து வைங்க. நான் எடுத்து வச்சுருக்கேன், பட் அது வந்துட்டு உள்ளே வச்சுருக்கறனால நான் காட்ட முடியலனால. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு பேசிக்காக வந்துட்டு எடுத்துகிட்டு போகிற ஐட்டம்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இருந்தாலே நார்மலாக ஒரு ட்ராவலுக்காக எடுத்துகிட்டு போகலாம்.